படுத்துறீங்க தெரியுமா? கடவுளத்துல பயங்கர வைராக்கியமா இருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயம், அந்த வேலைகள்ல, அந்த காரியங்கள்ல கர்த்தர் பயங்கர வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். இதுல நீங்க அவரை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. நான் உங்களுக்கு சபையாரா என் பிள்ளைங்களா உங்களுக்கு சொல்றேன், ஆவிக்குரிய பிள்ளைங்களா. ஏன்னா இதனால நீங்க தான் வேதனைப்பட போறீங்க. அதனால மறுபடியும் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. அவன் சொல்றான், இவன் சொல்றான், இவங்க பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீ செய்யாதப்பா, உனக்கு கேடு வராதபடிக்கு நீ பார்த்துக்கோ. ஒருத்தர் சுகமாகிட்டு சொல்றாரு, பாவத்திலிருந்து விடுதலை பண்ணிட்டு சொல்றாரு, இனி அதிக கேடு உண்டாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. இப்ப நான் உன்னை காப்பாற்றி விட்டுட்டேன், மறுபடியும் உனக்கு இந்த பிரச்சனை வராதபடி நீ தான் உன்னை பார்த்துக்கணும், நீ தான் உன்னை எச்சரிக்கையா இருக்கணும். நான் அவருக்கு சொல்லிட்டே போறேன். அதிக கேடு, ஏன்னா மறுபடியும் நீ செஞ்சனா இப்ப வந்த மாதிரி இருக்காது, அதிகமா வரும்ன்றார். அவரே சொன்னார், அதிக கேடு வந்துடும் பாத்துக்க. நீ இப்ப இருக்கிறது என்ன செய்யணும்? கடவுளை தேடல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர அதுல இருந்து குறைஞ்சு போக கூடாது. வாரத்துக்கு 4 நாள் வந்துட்டு இருந்தவங்க இப்ப வாரத்துக்கு 1 நாள் வரும், அதுலயும் மாசத்துக்கு 2 நாள் லீவு, 3 நாள் லீவு, 1 நாள் லீவு போட்டுட்டு வரும். புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வழி மேல போயிட்டு இருக்கா, கீழே வந்துட்டு இருக்கா? கடவுளுக்குள்ள நீங்க இப்படி இருப்பீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களால வீட்டுல பைபிள் எடுத்து உட்கார்ந்து படிக்க முடியாது. போய் சொல்லாதீங்க.